ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பூசணிக்காய் மேல் உள்ள ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடி விடுகிறார். இது ஊரார் அனைவரும் அறிய அவர் பெயர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது. அவர் வீட்டு பெயரும் பூசணி திருடன் வீடு என்று மாறிப்போனது. பல தலைமுறைகள் கழிந்தும் அந்த பெயர் மாறவில்லை. இப்பொழுது அந்த வீட்டில் அவர் பேரன் வாழ்ந்து வருகிறார். அவர் காதுபடவும் பலர் பூசணிக்காய் திருடன் வீடு இதுதான் என்று புரணி பேசினர். இதை கேட்ட அந்த பணக்காரர், தாத்தா தெரியாமல் செய்த தவறுக்காக நாம் ஏன் திருடன் பட்டத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணி ஒரு ஞானியை நாடி சென்றார். அவரிடம் நடந்ததை கூறினார். உன் வீட்டில் தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போடு என்று ஞானி சொன்னதை கேட்டு அவரும் போட ஆரம்பித்தார். ஒரு வாரத்தில் அவர் காதுபடவே ஒருவர், அந்த தச்சர் வீடு எங்கு உள்ளது என்று கேட்டார். அதற்கு மற்றொருவர், அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு உள்ளது, அதிலிருந்து 3வது வீடு என்று விலாசம் கூறினார். இதை கேட்டு அந்த பணக்காரருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நீதி நல்லதை செய், தவறு தானாக மறையும்